கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் ஆறுதலா இருந்தாலும் 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் போனதுக்கு அப்புறம் தான் இந்த வேகம் வருமாங்கிறது வேதனையான விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழகத்துல அரசு பேருந்துகள்ல படிக்கட்டுல தொங்கிக்கிட்டு போற பள்ளி மாணவர்களோட நிலைமை ஒவ்வொரு நாளும் உயிரை கையில புடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு. வசதி கம்மியா இருக்குன்னு காரணம் சொல்ற அரசு ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் கூடுதல் பேருந்து விடுமா? இல்லன்னா வழக்கம் போல மாணவர்கள் பொறுப்பு இல்லாம இருக்காங்கன்னு பழிய போடுமா? என்னோட கேள்வி, மக்களோட கேள்வி இது ஒண்ணுதான். விஷச்சாராயம் விக்கிறவங்களையும் தடுக்க முடியல, படிக்கிற பசங்களுக்கு பாதுகாப்பான பயணத்தையும் குடுக்க முடியல. ஆனா மக்கள் நல்ல அரசுன்னு சொல்றதுல மட்டும் குறைச்சல் இல்ல. மக்களோட உயிர் அரசியலை விட மலிவானதா? அரசாங்கமும் அதிகாரிகளும் இன்னும் எத்தனை உயிரை பழிவாங்க போறாங்க? உங்கள் பதில் என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. ஆனா ஒரு சராசரி ஒரு பெண்ணா நான் சொல்றேன், அரசாங்கத்து மேலயும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு சொந்த புத்தி, சுய புத்தி, அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு குடும்பம் குட்டின்னு இருக்கு. ஒருத்தங்க சாராயமே வித்தாலும் அதை ஏன் வாங்கி குடிக்கணும்? இப்போ நடக்கிற வழியில ஒரு பள்ளம் இருந்தா நம்ம விலகி போறது இல்ல. அதே மாதிரி பஸ்ல தொங்கிக்கிட்டு போறது, பஸ் பற்றாக்குறைன்னு மட்டும் நம்ம அரசியல் பேசுறோங்கிறதுனால அப்படியே தூக்கி ஒட்டு மொத்தத்தையும் பொய்யா அடிக்கிற முடியாது. நான் நேருக்கு நேரா நானும் ஸ்கூல் போகும்போது பசங்க வேணுமுன்னே படிக்கட்டுல பொண்ணுங்கள சைட் அடிக்க தொங்குறது, கண்டக்டர் டிரைவர்லாம் சொல்லி என் கண்ணால நான் படிச்ச காலத்துல பார்த்திருக்கேன். இப்ப கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். பிள்ளைங்களும் திமிரு கொண்டு படிக்கட்டுல தொங்குறத நான் கண்ணால பார்த்திருக்கேன். அதனால நம்ம இப்ப கவர்மெண்ட் எத்தனை பஸ் விட்டாலும் பிள்ளைங்க மாறணும் இல்லையா? நம்ம எல்லாத்தையும் தூக்கி அரசாங்கத்து மேலயும் குறை வச்சிடக்கூடாது. ஏன்னா இதை நான் அனுபவிச்சிருக்கேன். சரிங்களா? நம்ம அரசியல் பேசுறோங்கிறதுனால நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம தனிப்பட்ட கருத்தையும் நம்ம முன் வைக்கலாம். சரிங்களா? அதனால இது பிள்ளைங்க மேலயும் தப்பு.